பார்வையால் பலனை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்குமா? அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் என்ன? அந்த தடைகளை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தூய்மையும் வாய்மையும் கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தில் செயல்படும் பொழுதும் சிறப்பான முன்னேற்றம் வரணும் அப்படின்னு கவனமாக செய்வீங்க. 12 ராசிகளையுமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். 12 ராசிகளையுமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் இருக்கும். அந்த வகையில் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். இதனால் மீனராசிக்காரங்க குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான அதாவது உங்களோட ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற குரு பகவான் வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம்கம் குரு பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்தடையும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்கும். இப்போ நம்ம கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களாக நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். சூரியன் இப்பொழுது 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் பந்தய குதிரை போல் நீங்கள் பரபரப்பாக செயல்பட தொடங்க போகிறீங்க. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும். தனியார் துறை ஊழியர்களும் திறமையை நீங்கள் முழுமையாக காட்டி உங்களுடைய முதலாளிகள் கிட்ட நீங்கள் பாராட்ட பெற போகிறீங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி புதிய தொழிலுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். வேலை வட்டாரங்களில் உங்களோட செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. விடாத முயற்சியால் வியாபாரத்தில் நீங்கள் முதலிடத்தை பெற போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களுமே சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெற்றிருக்கீங்க. அரசாங்க காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பயனை கொடுக்கும். புதன் பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சகோதரியின் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. தாய் மற்றும் தந்தையர் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் சிலருக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும், நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். ஆனால் அந்த நன்றியை அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. உங்களோட உதவிக்கு யார் தகுந்தவங்க அப்படிங்கிறத யோசித்து உதவி செய்யுங்க. சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அரசியல்வாதிகள் அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலை வரும். சனி 1ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இரும்பு உலோகப் பொருள் வியாபாரம் அமோகமான நல்ல லாபத்தை கொடுக்கும். உணவக தொழிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் சலசலப்பு அவ்வப்போது வரும், கவனமாக இருங்க. கேது 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறையை நீங்கள் காட்டணும். அலட்சியமாக மட்டும் இருக்கவே கூடாது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 5. அதிர்ஷ்ட நாட்கள் 20, 25. இந்த மீன ராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிதி நிலைமை சீராக அமையும். கடன் சுமையுமே குறைந்து காணப்படும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் டென்ஷன்கள் குறையும். எதிர்கால சேமிப்பை உயர்த்த நீங்கள் இப்போ முயற்சி செய்யுங்க. உங்கள் முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சீரான முன்னேற்றம் இருக்கும். சீரான லாபமும் பெற முடியும். ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் உண்டாகும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீங்க. உங்களுடைய வியாபாரமும் சரி வேலையும் சரி எப்பொழுதும் போல நல்லபடியாக இருக்கும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது. சனிக்கிழமையில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள், நன்மை கிடைக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும். உங்களோட சிறப்பான ஒவ்வொரு செயலுக்குமே தொழில் வியாபாரத்தில் அதீத கவனம் செலுத்தினீங்கன்னா பணவருமே திருப்தி தரும் வகையில் அமையும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே ஏற்படும். உடல்நலனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதுவும் உரிய சிகிச்சை செஞ்சிங்கன்னா உடனுக்குடன் சரியாகிடும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த வாரம் ஈடுபடலாம். சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபமும் எதிர்பார்த்தது போல உண்டாகும். அவ்வப்போது மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் வந்து மனசை கஷ்டப்படுத்தும். தேவையில்லாத விஷயத்தை யோசித்து மனக்குழப்பம் அடையாதீங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மனம் நிம்மதி உண்டாகும் வாரம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணிகளுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கடினமான சூழ்நிலையில் கூட நீங்கள் சிறப்பாக செயலாற்ற போகிறீங்க. அதீதமாக சிந்திச்சு செயல்படுங்க, நன்மை வரும். இல்லைன்னா விஷயங்கள் ரொம்பவும் மோசமாகிடும். போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீதி நிலைமை நிலையற்றதாக வரும். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். தேவையற்ற செலவுகளை மட்டும் செய்யணும். தேவையில்லாத விஷயத்தில் வரக்கூடிய செலவுகளை தவிர்த்தால் நல்லது. உங்கள் குடும்பம் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து செயல்படும். நீங்களுமே அதை உணர்ந்து செயல்படுங்க. உங்கள் துணையுடன் தவறான புரிதல்கள் வரலாம். சின்ன சின்ன வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையை கொடுத்துடும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. உங்கள் கவலைகளை வெளிப்படுத்துங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்லதாக இருக்கும். உங்களோட கவலைகளை வெளிப்படுத்தணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுமே நல்ல ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அதனால தான் பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விஷயத்தையுமே குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்துப்பதன் மூலம் மனதில் ஏற்படும் சஞ்சலம் நீங்கும், மன நிறைவு பெறும். வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை மனதில் ஒரு உறுதி பிறக்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கள் எளிய முறையில் தீர்த்து கொள்ள முடியும். மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய பார்வைகள் 8, 10, 12ஆம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால செல்வாக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். சொல்லப்போனால் பட்டம் பதவி உங்களை தேடி வரும். வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையுமே முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால குரு பார்வை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். செலவுகளுமே சுப செலவுகளாக மாறும். செவ்வாய் கேதுவால் உடல்நிலையில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல்நிலை சீராக இருக்கும். நினைச்ச வேலைகளை நீங்கள் நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உண்டாகும். இதுவரைக்கும் ரொம்ப நாளாக இருந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகி போயிடும். நல்ல ஒரு வரவு அதிகரித்து காணப்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தணும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. வரவு சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் நியாயமாக இருக்கும். நீங்களுமே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சிறப்பாக செயல்படுவீங்க. கவனமாக அன்றைய தினம் செயல்படணும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்துலேயுமே மீனராசி அன்பர்கள்
எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எச்சரிக்கை உங்களுக்கு அவசியமாக இந்த வாரம் தேவைப்படுது. ஏன்னா மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.